set of n equal resistors of value R each are connected in series to a battery of EMF E and internal resistance R. The current drawn is I. Now n resistors are connected in parallel to the same battery. Then the current drawn from the battery becomes 10I. Now we need to find the value of n. Four options are here. R என்ற ஒரே மதிப்பை கொண்ட n சம மின்தடையாக்கிகள் E அளவு மின்னியக்கு விசையையும் R அளவு அக மின்தடையையும் கொண்ட ஒரு மின்கலத்துடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. அப்பொழுது மின்கலத்திலிருந்து பெறப்படும் மின்னோட்டம் I ஆகும். இப்பொழுது அதே மின்கலத்துடன் அந்த n மின்தடையாக்கிகளும் பக்க இணைப்பில் இணைக்கப்படுகின்றன. அப்பொழுது மின்கலத்திலிருந்து பெறப்படும் மின்னோட்டம் 10I ஆக உயர்கிறது. இப்பொழுது நாம் n மதிப்பை காண வேண்டும். இப்பொழுது மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இருக்கிறது. மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இருந்தால் மொத்த மின்தடை n டைம்ஸ் R வரும். ஆனால் R என்ற அக மின்தடை கொண்ட மின்கலன் தொடர் இணைப்பில் இருப்பதால் மொத்த மின்தடை R total in series equal NR, இது மின்தடையாக்கிகளின் தொடரிணைப்பு மின்தடை பிளஸ் R, இது மின்கலத்தின் மின்தடை. இரண்டையும் கூட்ட வேண்டும். ஈக்குவல்ஸ் R within bracket 1 plus R கிடைக்கிறது. இப்பொழுது நாம் மின்னோட்டத்தை காண்போம். இது மின்னோட்டம் என்பது current equals the EMF divided by the total resistance. So E upon R multiply 1 plus N. ரெசிஸ்டர்ஸ் இன் பேரல், பக்க இணைப்பில் எல்லா மின்தடை ஆக்கிகளும் இருக்கும் பொழுது மொத்த மின்தடை எவ்வளவு என்று கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது மின்தடையாக்கிகளுக்கு மட்டுமே மொத்த மின்தடை பக்க இணைப்பில் R/N வரும். அதோடு கேபிட்டல் R ஐ நாம் கூட்டினால் மொத்த மின்தடை மின்கலத்துடன் சேர்ந்து கிடைக்கும். எனவே R total in parallel equals R/N. எல்லா மின்தடையாக்கிகளும் பக்க இணைப்பில் இணைத்தால் நமக்கு கிடைக்கும் மொத்த மின்தடை R/N பிளஸ் R என்ற மின்கலத்தின் மின்தடையை நாம் இணைக்கும் பொழுது நமக்கு R/N பிளஸ் R என்று கிடைக்கிறது. இது R மல்டிப்ளை 1 பிளஸ் 1/N என்று கிடைக்கிறது. இதிலிருந்து பக்க இணைப்பில் பெறப்படும் மின்னோட்டம் IP ஈக்குவல்ஸ் E அப்பான் மொத்த மின்தடை R மல்டிப்ளை 1 பிளஸ் 1/N. இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டது பக்க இணைப்பில் பெறப்படும் மின்னோட்டம் என்பது தொடர் இணைப்பில் பெறப்படும் மின்னோட்டத்தின் 10 மடங்கிற்கு சமம். The current in parallel is equals 10 times the current in series. Now let us substitute IP as E upon R multiply 1 plus 1 upon N. Then IS as E divided by R multiply 1 plus N. In this, let us cancel E on either side and R on either side. So we get 1 upon 1 plus 1 divided by N equals 10 times 1 upon 1 plus N. Let us go for a cross multiplication. 1 plus N equals 10 times 1 plus 1 upon N. So this becomes 1 plus N equals 10 plus 10 divided by N. Let us bring all n term to one side and numericals to the other side. So n minus 10 upon n equals 10 minus 1, 9. So this leads to a quadratic equation. So we get n square minus 10 equals 9n. So n square minus 9n minus 10 equals 0. We can split this equation as n minus 10 multiply n plus 1 equals 0. From this we get n equals 10 or n equals minus 1. The negative value cannot be acceptable. So the answer is n equals 10. So option A is correct.